ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளோசிங் லெட்டர். அதாவது பேங்க்கில் வந்து நீங்கள் க்ளோசிங் லெட்டர் வந்து அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்காக கொடுப்போம். ஸோ அது எப்படி வந்து ஃபார்மேட் எழுதுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து அதிகமாக பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஐ, பஞ்சாப் நேஷ்னல் பேங்க், யூனியன் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்க், இந்த மாதிரி பேங்க்ஸில் தான் வந்து அதிகம் பேர் வந்து அக்கௌண்ட்ஸ் வச்சுருப்போம். ஸோ இன்னும் நிறையா பேங்க்ஸ் வந்து ப்ரைவேட் பேங்க்ஸ்லாம் இருக்குது. ஸோ எல்லா பேங்க்ஸுக்குமே வந்து ஒரே மாதிரி தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபார்மட்ஸு. ஸோ அதில் வந்து நம்ம பேங்க்லேருந்து என்னென்ன கார்ட்ஸ் என்னெல்லாம் வாங்கியிருப்போம் பார்த்திங்கன்னா, டெபிட் கார்டு வாங்கியிருப்போம், கிரெடிட் கார்டு வாங்கியிருப்போம், செக் லீஃப் வாங்கியிருப்போம், பாஸ்புக் வாங்கியிருப்போம், நம்மளோட ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாமே கொடுத்துருப்போம். ப்ளஸ் நம்மளோட சிக்னேச்சர், அந்த அக்கௌண்ட்டை வந்து நம்ம ஓப்பன் பண்ணும்போது என்ன சிக்னேச்சர் யூஸ் பண்ணமோ ஸோ அதே சிக்னேச்சர் தான் இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம் நம்ம அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்காக. ஸோ அதோட ஃபார்மேட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 அட்ரஸ் வந்து நம்ம வந்து பிரான்ச் மேனேஜரை வந்து அட்ரஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த பிரான்ச்சோட நேம், என்ன பேங்க்கு, அதெல்லாம் நம்ம போடுற மாதிரி இருக்கும். சல்யூட்டேஷன், அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து எழுதுகிற மாதிரி இருக்கும். பாடி ஆஃப் த லெட்டர், என்ன கண்டென்ட்டுங்கிறது எழுதணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து என்னென்ன பொருள் வந்து அவங்கள்ட்ட வந்து வாங்கியிருக்கோம், பாஸ்புக் வாங்கியிருப்போம், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, அது எல்லாமே வந்து திருப்பி ஒப்படைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாமே இதில் வந்து நம்ம போடணும். அதுக்கப்புறம் தேங்கிங் யூ, யுவர்ஸ் சின்சியர்லி, டேட், இதெல்லாம் மென்ஷன் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நான் வந்து இப்போ வந்து ஒரு சிம்பிள் ஃபார்மேட்டில் உங்களுக்கு வந்து லெட்டர் வந்து எப்படி எழுதுறதுன்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டேட் போட்டுக்கலாம். இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா 12/12/2021. ஸோ என்ன இடம்னு பார்த்திங்கன்னா ராசிபுரம். ஸோ இப்படி எழுதிக்கலாம். நீங்கள் ஃப்ரம் அட்ரஸ் வந்து மென்ஷன் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லை நான் ஃப்ரம் அட்ரஸ் தேவையில்லை அப்படின்னா வந்து விட்டுறலாம். ஃப்ரம் அட்ரஸில் வந்து உங்கள் நேம், நீங்கள் வந்து பாஸ்புக்கில் கொடுத்துருக்க அட்ரஸ் வந்து மென்ஷன் பண்ணணும், என்ன சிட்டி எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டூ அட்ரஸ் வந்து டு த பேங்க் மேனேஜர். ஸோ மேனேஜருக்கு வந்து நம்ம எழுதுகிறோம் லெட்ரு. என்ன பேங்க் பார்த்திங்கன்னா, இப்போ எஸ்பிஐ அப்படின்னு வந்து போட்டிங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. என்ன பிரான்ச்னா ராசிபுரம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ரெஸ்பெக்டட் சார். ஸோ அந்த சல்யூட்டேஷன் ரெஸ்பெக்டட் சார்னு எழுதுகிறோம். எழுதிட்டு இங்கே வந்து சப்ஜெக்ட் கொடுக்கணும். சப்ஜெக்ட் வந்து என்ன, அக்கௌண்ட் க்ளோசிங்காக வந்து நம்ம வந்து இந்த சப்ஜெக்ட் இது பண்ணியிருக்கோம். ஸோ வந்து சப்ஜெக்ட் என்ன, அக்கௌண்ட் க்ளோசிங் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். கொடுத்துட்டு பாடி ஆஃப் த லெட்டரில் வந்து நீங்கள் வந்து ரீசன் கொடுத்துக்கலாம். என்ன வந்து ரீசன்னா, நான் வேறு ஊருக்கு போகிறேன், இல்லைனா வந்து எனக்கு இந்த பிரான்ச்சில் இன்னும் தொடர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பாடி ஆஃப் த லெட்டர் வந்து நீங்கள் என்ன வேணுமோ கொடுத்துக்கலாம். ஸோ அதெல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் தேங்கிங் யூ, நடுவில் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா தேங்கிங் யூ. ஸோ நம்ம வந்து ஸ்கூல் டைம்ஸில் வந்து அதிகமாக இந்த மாதிரிலாம் ஃபார்மேட் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதே தான் வந்து நார்மலாக இருந்தாவே போதும். அதுக்கப்புறம் வந்து யுவர்ஸ் சின்சியர்லின்னு சொல்லி நீங்கள் அக்கௌண்ட்டில் வந்து யூஸ் பண்ண அதே சிக்னேச்சர் வந்து தான் யூஸ் பண்ணணும் இங்கேயும், சரிங்களா? ஸோ அந்த சிக்னேச்சர் தான் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட அக்கௌண்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் வந்து போட்டுடணும். இதில் வந்து நான் வந்து என்னோடய கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எல்லாமே வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ செக் லீஃப் வச்சுருந்திங்கன்னா அதுவும் வந்து எல்லாமே ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இதில் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு அது அவங்கள்ட்ட வந்து நீங்கள் கொண்டு போய் லெட்டர் கொடுத்தீங்கன்னா அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. சப்போஸ் மேபி ஒரு சில பேங்க்ஸில் வந்து 2-3 டேஸ் வந்து டைம் எடுக்கும். ஆனால் ஒரு சில பேங்க்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அன்னைக்கே உங்களுக்கு வந்து க்ளோஸ் பண்ணி பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை வந்து கையில் கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மூலிமா உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்க எல்லா அமௌண்ட்டையும் வந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ஃபார்மேட் தான். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே போதும். மறுபடியும் சொல்கிறேன், ஃப்ரம் அட்ரஸ் வந்து உங்களோட சாய்ஸ் தான், வேணா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா டு த பேங்க் மேனேஜர்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா கூட போதும். ஸோ இந்த மாதிரி தான், வெறும் சின்ன சிம்பிள் வே தான். நம்ம இந்த தமிழில் கூட நம்ம எழுதி கொடுக்கலாம் அவங்கள்ட்ட, இங்கிலீஷில் தான் கொடுக்கணுங்கிறது இல்லை. ஸோ இதை வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.